இதெல்லாம் அந்த சமயத்தில் நாம் செய்திகளில் பார்த்து அறிந்ததே. தொடர்ச்சியான 10 ஆண்டு கால அதிமுகவின் ஆட்சிக்காக மக்கள் கொடுத்த ஒரு மாறுதல் தான் இந்த திமுக ஆட்சி. மற்றபடி திமுக மேல் மக்களுக்கு செல்வாக்கோ அல்லது நம்பிக்கையோ அல்ல. அது அதல பாதாளத்தில் தான் இருக்கிறது. ஒருவேளை ஜெயலலிதா அம்மையார் இன்றும் உயிரோடு இருந்திருந்தால் திமுகவின் ஆட்சி கனவாகவே இருந்திருக்கும். இப்போதும் 2021 அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது என்று சொல்கிறேன். அப்போ கோர்ட்டு கேஸ் என்று நீங்கள் சொன்னால், அம்மையார் இறந்ததினால்தான் அப்படி ஒரு தீர்ப்பு வந்தது. இருந்திருந்தால் கோர்ட்டு கேஸு தவிடுபொடி ஆகியிருக்கும். தமிழகத்தின் கெட்ட நேரம் அவரை கொண்டு போய் விட்டது. சரி, இப்போதைய நிலைக்கு வருவோம். அம்மையார் இல்லாதது தமிழகத்தில் சிறந்த ஆளுமைக்கு வெற்றிடம் என்று சொல்வது போல, தடி எடுத்தவனெல்லாம் தண்டல்காரன் என்று சொல்வது போல, அதிமுகவில் பல காலமாக இருப்பவர்கள் எல்லாம் தாங்களே அந்த சிறந்த ஆளுமை என்று நினைக்க தொடங்கிவிட்டார்கள். ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர், முதலமைச்சர் வேட்பாளர் என்று ஆன பிறகு அவர் இருக்கும் வரை அவருடைய ஆணைக்கு கீழ்ப்படிதல்தானே கட்சியின் ஜனநாயகம். ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது கட்டுக்கோப்புடன் இருந்தவர்கள் எடப்பாடி தலைமையில் தான் தோன்றியாக இருப்பது எந்த கட்சி தலைமையாலும் ஏற்றுக்கொள்ள முடியாததே. திரு செங்கோட்டையன் அவர்கள் சொல்வது போல, கட்சியை ஒன்றிணைக்க பிரிந்தவர்கள், நீக்கப்பட்டவர்கள் சசிகலா, OPS, தினகரன் இவர்களை மீண்டும் சேர்த்தால் இன்றைய தமிழக காங்கிரஸ் கட்சி போல பல கோஷ்டிகள் தான் உருவாகும். அதனால் பயன் ஒன்றும் இல்லை. மாறாக மீண்டும் காங்கிரஸ் கட்சியின் தமிழக ஆட்சி என்பது கனவாகவே இருப்பது போல தமிழகத்தில் அதிமுக ஆட்சியின் கனவாகவே இருக்கும். ஒரு உரையில் 2 கத்திகளே இருக்க வாய்ப்பில்லை. அப்படி இருக்கும்போது பல கத்திகளை எப்படி அடைக்க முடியும்? எப்படி சமாளித்து கொண்டு இருக்கும்? கிழித்து கொண்டு ஒரு நாள் வெளிவரத்தான் செய்யும். அதுபோலத்தான் இன்றைய அதிமுகவின் நிலைமை. எடப்பாடி பழனிசாமி கட்சி காணாமல் போய்விடக்கூடாது என்று நினைத்து எம்ஜிஆர், ஜெயலலிதா போல கட்சிக்கு எதிராக செயல்படுபவர்கள் மீது அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கிறார். இதை எப்படி தவறு என்று சொல்ல முடியும்? கட்சி நிர்வாகிகளுக்கு தலைமையுடன் கோரிக்கைகள் ஏதாவது இருந்தால் அதை அவருடன் கட்சி ஆபீஸில் தான் பேச வேண்டும்.